அனைவரும் அவசியம் அறிந்திருக்க வேண்டிய சில ஆன்மீக விஷயங்கள் இதோ. எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றுவது கோயிலில் மட்டுமே செய்ய வேண்டும், வீட்டில் ஏற்றக்கூடாது. சனி பகவானுக்கு வீட்டில் எல் தீபம் ஏற்றக்கூடாது. கோவிலுக்கு சென்று சனி பகவான் சன்னதியிலோ அல்லது நவகிரக சன்னதியிலோ எல் தீபம் ஏற்றலாம். சனீஸ்வர பகவானின் படத்தை வீட்டில் வைத்து பூஜிக்கக்கூடாது. அதேபோல் நடராஜரின் உருவப்படத்தையும் கோபமாக இருக்கும் காளியின் படத்தையும் வீட்டில் வைத்து பூஜிக்கக்கூடாது. குத்து விளக்கை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் தேய்க்கக்கூடாது. அதேபோல் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் ஒட்டடை அடிக்கக்கூடாது. வீட்டு பூஜை அறையில் கற்பூர தீபம் ஏற்றி வழிபட்டதும் அதுவாகவே தானாகவே குளிர்ந்து விடுவதுதான் நல்லது. நீங்களாக அதை அணைக்கக்கூடாது. மருதாணி இலை கொண்டு தூபம் போட வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். இரவில் தூக்கமின்றி அவதிப்படுபவர்கள் தலையணைக்கு அடியில் கொஞ்சம் மருதாணி இலைகளை வைத்துக்கொண்டு தூங்கினால் நல்ல உறக்கம் வரும். வெள்ள இருக்கும் பூவை மாலை கட்டி சதுர்த்தி தினத்தன்று விநாயகருக்கு போட்டால் வறுமை நீங்கி வீட்டில் செல்வ வளம் பெறும். சனிக்கிழமைகளில் ஆதரவற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவு கொடுத்தால் அசுப பலன்களிலிருந்து விடுபடலாம். பசுக்கள் பறவைகள் போன்ற வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுப்பது கங்கை நதியில் நீராடுவதை போல புனிதமாக கருதப்படுகிறது. சனிக்கிழமை அன்று சிவப்பு நிற துணி ஒன்றை எடுத்து அதில் ஏலக்காய், கிராம்பு, சிறு துண்டு பச்சை கற்பூரம், துளசி இலைகள் சிறிது, மஞ்சள் தூள் ஆகியவற்றை சேர்த்து ஒரு முடிச்சாக கட்டி பூஜை அறையில் வைத்து பூஜித்து அதனை வியாபாரம் செய்யும் இடத்தில் வாசலில் கட்டிவிட தொழிலில் தடைகள் நீங்கி லாபம் உண்டாகும். ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி போன்ற நாட்கள் திருஷ்டி கழிக்க ஏற்ற நாட்கள். சாம்பிராணி புகை போடுவது, தேங்காயில் சூடமேற்றி திருஷ்டி கழிப்பது, காலடி மண்ணை எடுத்து திருஷ்டி கழிப்பது, கல்லுப்புடன் கடுகு மிளகாய் வற்றல் சேர்த்து சுற்றி நெருப்பில் போடுவது என ஏதாவது ஒன்றை செய்து திருஷ்டி கழிக்கலாம். விளக்கை கிழக்கு, மேற்கு, வடக்கு போன்ற திசைகளில் ஏற்றலாம். தெற்கு திசை நோக்கி மட்டும் விளக்கு ஏற்றக்கூடாது. தினமும் காகத்திற்கு அன்னம் வைப்பதும், எறும்பு புற்றில் அரிசி மாவு சிறிது போடுவதும், துளசி மாடத்திற்கு முன்பு விளக்கேற்றுவதும் முன்னோர்களின் சாபம் நீங்க உதவும் எளிய பரிகாரங்கள்.